வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று சித்த மருத்துவத்தில் பயன்படும் மூலிகை தைலங்களை பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம். மூலிகை தைலங்கள் தேவைப்படுவோர் தகுந்த ஆலோசனையில் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மூலிகை தைலங்கள் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்கு சாப்பிட பயன்படும் மூலிகை தைலங்கள். இவை பல நோய்களை தீர்க்கும் ஆற்றல் அதிகமாக உள்ளது. அதுபோல் வெளி உபயோகத்திற்கு பயன்படும் மூலிகை தைலங்கள். இந்த தைலங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் பெரும் நோய்களை தீர்த்து நன்மை புரிகின்றது. இந்த தைலங்கள் உடலுக்கு குளிர்ச்சி தருகின்றது. உடலில் உள்ள பல நோய்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் ஆற்றல் பொருந்தியது. உள்ளுக்கு பயன்படும் மூலிகை தைலங்கள் அப்படின்னு பார்த்தா கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரக எண்ணெயை விடியற் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு 3 துளிகள் அப்படி 5 துளிகள் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒட்டுமொத்த உடலுக்கு நன்மை பயக்கின்றது. எல்லா நோய்களையும் தீர்க்க வல்ல ஆற்றல் அந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு இருக்குது. அதுபோல் கடுக்காய் எண்ணெய் அது எடுத்துக்கிட்டால் ஆமணக்கு எண்ணெயில் பிஞ்சு கடுக்காய் கொண்டு செய்யப்படும் இந்த எண்ணெயானது நல்ல மூலங்கள், அதாவது மலச்சிக்கல் ஆகியவற்றை தீர்க்கும் ஆற்றல் உள்ளது. இந்த கடுக்காய் தைலத்தையும் ஒரு 5-10 துளிகள் வெந்நீரில் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகுந்த பலன் தரும். இது கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். அதுபோல் உள்ளுக்கு சாப்பிடும் தைலங்கள் கலிங்காதி தைலம். அது பெண்களான பிரச்சனைகளை தீர்வு தருகின்றது. கருப்பை கோளாறுகள், கருப்பை கட்டிகள், நீர் கழலைகள், அதுபோல் கருவுறாமை, இது போன்ற கர்ப்பப்பை அழுக்குகள்லாம் நீக்குதல இந்த கலிங்காதி தைலங்கள் அந்த மாதவிடாய் காலங்களில் 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற நிறைய தைலங்கள், குடி தைலங்கள் சித்த மருத்துவத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அதுபோல் வெளி உபயோகத்துக்கு தைலங்கள் அப்படின்னு பார்த்தா அதாவது தலைபாரம், தலைவலி, சைனசைட்டிஸ், மூக்கு தொந்தரவுகளுக்கு அதில் மூக்கில் விடப்படும் தைலங்கள் அதிகமாக சித்த மருத்துவத்தில் நொச்சி தைலம் தலைவலிகளுக்கு, சுக்கு தைலம், அணு தைலம், தும்பைப்பூ தைலம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் தரும். நசியம் பண்ணுவதற்கும் தைலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். அதுபோல் தலைமுடி வளர்ச்சிக்கு கருசாலை தைலங்கள், செம்பருத்தி தைலங்கள், கற்றாழை தைலம் போன்றவை மிகுந்த நன்மை பயக்கும். அதுபோல் மூட்டு வலி தைலங்கள், அதுபோல் சரும நோய்களுக்கு சோரியாசிஸுக்கு வெட்பாலை தைலங்கள், வெட்பாலை, அதுபோல் அருகம்புல் தைலம்